வெல்கம் டு மை சேனல் என் பயணம். ஸோ இன்றைக்கி என் பயணத்தில் நாங்கள் போகிற பிளேஸ் வந்து கூர்க்குக்கு நீங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் போயிருப்பீங்க? காரில், பைக்கில், பஸ்ஸில். ஓகே, இப்போது இன்றைக்கி நான் போகிறது எப்படி தெரியுமா? ஹிச்ஹைக்கிங்னா என்ன அப்படின்னு தானே உங்களோட டவுட்டு. ஹிச்ஹைக்கிங்னா ட்ராப் கேட்டு லிஃப்ட் கேட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் டு மடிக்கேரி கூர்க்குக்கு போக போகிறோம். ஸோ ஹிச்ஹைக்கிங்கில் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு vlog. எனக்கும் இந்த ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் பண்ணலை. எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் டூ. அது வந்து இது ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஸோ சாதாரணமாக பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் சுத்தமாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்படி இருக்கும்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ நான் பார்க்கணும் பீப்புள் எப்படி இருக்காங்க சொசைட்டியில். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் வந்து நான் பண்ண போகிறேன். சரி, ஓகே. பேசுகிறதுக்கு நிறையாவே இருக்கும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணோம் பெங்களூர் டு கூர்க்கு. ஸோ போகிற வழியில் நிறையா பேசலாம். யார் யார் வருவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, ஒன்றுமே புரியல. யாருக்கிட்ட லிஃப்ட் கேட்குறது, என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு ஒன்றுமே புரியல. சரி, கேட்டு பார்க்கல யாரையாச்சும் லிஃப்ட்டு. ஏதோ ஒரு வண்டி நில்லு இருக்கு, கேட்டு பார்க்கலாம். ಅಣ್ಣ ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? ಮಂಡ್ಯ. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಲಿಫ್ಟ್ ಸಿಗುತ್ತಾ? ಬರ್ತಾರಾ? ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து மண்டியா தான் போகிறாங்க. போகிற வழியில தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்துருந்தா ஹெல்ப்பாக இருந்திருக்கும். பட் வந்து அவங்க கூட யாரோ வருவாங்களா, இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எப்படியோ தைரியம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கேட்டுட்டேன். அது கிடைக்கல, அது வேற விஷயம். பட் கேட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் எனக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஒரு 1 hour ஆகுது, நடந்துகிட்டே இருக்கேன். இன்னும் லிஃப்ட் எதுவும் கிடைக்கல. கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது. என்ன நினைப்பாங்களோ என்னான்னு. சுற்றி வேற எல்லோரும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, பயமாக வேற இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது, ட்ரை பண்ணலாம். இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் மைசூர் ஹைவே ரோடு. இது தாண்டிச்சுனாக்கா பெங்களூர் முடிஞ்சிடும். மைசூர் ஹைவேக்கு நம்ம வந்து என்டர் ஆன மாதிரி. பட் இவ்வளோ தூரம் வந்தோம், ஸ்டில் இன்னும் ஒரு லிஃப்ட் கூட என்னால் கேட்க முடியலையே. ಸರ್, ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? ಅಲ್ಲಿವರೆಗೂ ಡ್ರಾಪ್ ಕೊಡ್ತೀರಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಿಮ್ಮೂರು ಮಂಡ್ಯನೇನಾ ಸರ್? ಎಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಲಿಫ್ಟ್ ಸಿಗ್ಬೋದು? ಯಾಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಹೊತ್ತಿಂದ ನಡೀತಾನೆ ಇದ್ದೀನಿ, ಯಾರು ಲಿಫ್ಟೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಯಾರು ನಿಲ್ಸೋದೇ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. ಎಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಕರೆಕ್ಟಾಗಿ ಪ್ಲೇಸ್? ಆ ಥರ ಏನಾದರೂ ಇದೆಯಾ? ನಿಮ್ಗೇನಾದರೂ ಐಡಿಯಾ ಇದೆಯಾ ಸರ್? ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு லிஃப்ட் கொடுத்த டிரைவர் அண்ணாவா பேச வைக்கணும். அவங்க ஊர் பேர் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அவங்க சரியான டெரர் பீஸு. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. பேசவே மாட்டேன்றாங்க, பார்க்கவும் மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட்டு நம்ம ஐ கான்டாக்ட் இருந்தால் ஏதாவது நம்ம பேசலான்னு சொல்லி ஏதாவது கேட்டால் 1-2 வார்த்தையில் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எதுவுமே பேசலை. சரி, நானும் அவர் அட்லீஸ்ட் வீடியோலாவது ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டு இப்படி இருக்கு. அவர் மூஞ்சி குர்ரு அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. ஏதாவது அதிகமாக பேசினா வண்டியிலேருந்து இறக்கி வச்சுடுவாங்களோ அப்படின்னு. சரின்னு அப்படியே போயிட்டு இருந்தோம்.
சைடில் வந்து இந்த மண்டியா ரூட் மொத்தமாகவே இந்த மாதிரி க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். இந்த காவேரி ரிவர் இந்த சின்ன சின்னது இது எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வியூஸ் இது எல்லாமே பார்த்துட்டே போகணும். இதுதான் ரியலான ட்ராவலிங்கு. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம இருக்கிற இடத்த நம்ம என்ஜாய் பண்ணணும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ரியலான ட்ராவலிங்கு. ஸோ இதுதான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது பண்ணணும்னு சொல்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ ஆள் வந்து கொஞ்சம் சீரியஸ் பார்ட்டி ஆனாலும் அந்த அண்ணா பாவம் ரொம்ப நேரமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யாருமே லிஃப்ட் கொடுக்கல. அவங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட்டு 11 ஆக போகுது. நான் மண்டியா கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி போனால் மண்டியா டவுன் வரும். நானே கேட்டேன், இந்த ஹைவே ரோட்லேயே ஸ்டாப் பண்ணுங்க, உள்ளே போனேன் எனக்கு வண்டி கிடைக்காதுன்னு. ஸோ இப்போ மண்டியா கிட்டே இருக்கேன். இங்கேருந்து நம்ம கடிச்சா டைரெக்டாக கூர்க்குக்கு, இல்லைனாக்கா மைசூர் வரைக்கும் கிடைச்சாலும் ஓகே. அங்கேருந்து நம்ம எப்படியாவது போயிடலாம். யாரும் நிற்க வச்சாங்க, போகலாம். ಸರ್ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತೀರಾ? ಕೂರ್ಗು, ಮಡಿಕೇರಿ, ಮೈಸೂರುವರೆಗೂ ಹೋಗ್ತೀರಾ? ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ಸಾಕು. ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಹೋಗ್ತೀರಾ? ಬಸ್ಸಲ್ಲಿ ಬೇಡ, ಲಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂತ. ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರು? 40. ಓಕೆ, ಅಲ್ಲಿಂದ ಮೈಸೂರಿಗೆ ಹೋಗೋದು. ಸರಿ ಸರ್, ಬಿಡ್ತೀರಾ? லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் லாரி ஏற போகிறேன், லாரியில் போக போகிறேன். இந்த டோர் கூட எனக்கு ஓப்பன் பண்ணவே வரல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்துச்சு. இங்கே வந்து நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அந்த லாரி ஃப்ரண்ட் சைடில் நம்ம உட்காரதுனால அந்த இன்ஜின் சவுண்டுக்கு எதுவுமே கேட்கல. அதனால் நான் திருப்பி வந்து இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே நான் என்ன சொல்ல வந்தேனாக்கா, அந்த அண்ணாக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் யாருக்குமே லிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி யாராவது வந்து வண்டி நிற்க வச்சா நிற்க வைக்கிறது இல்லை. ஸோ நான் ஏதோ ஃபோன் கால் பண்ணுறதுக்காக வண்டி சைடுக்கு போட்டால் நீ ஓடி வந்து இந்த மாதிரி ட்ராப் கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லாமல் ஓகேன்னு சொன்னேன். இல்லைனாக்கா நாங்கள் யாருக்கும் லிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் ஓடி வந்தேன், நான் எனக்காக தான் நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி நானே ஓடி வந்தேனே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்க எனக்காக கொடுக்கலன்னு சொன்ன உடனே சரி ஓகே, நம்மளுக்கு இந்த டைமுக்கு லிஃப்ட் தேவை, எப்படியோ அட்லீஸ்ட்டு இல்லைன்னு சொல்லாமல் வண்டியில் உக்காரத்துக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டு இருக்கேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா அங்கத்துலேருந்து வேறு ரூட்டில் நீங்கள் போகலாம், நீங்கள் மைசூருக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ அந்த ஹைவே ரோட்லேருந்து மடிக்கேரி போகிற ரூட்டு அந்த ஜங்ஷன் கிட்டே நான் ஸ்டாப் பண்ணுறேன். அங்கத்துலேருந்து மடிக்கேரி போகிற ரூட்டுக்கு நீங்கள் தான் போயிட்டு அங்கே ஏதாவது வண்டி பிடிக்கணும்னு எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் சரி ஓகேன்னு சொல்லி உக்காந்தேன். ಸರಿ ಲೋಡ್ ಗಾಡಿಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಬೆಳಗಿನ ಜಾವನೇ ಹೋಗ್ಬೇಕಾ? ನೈಟಲ್ಲಿ ಗಾಡಿಗೆ ಅಂತ ಬರಲ್ಲ. ಊರಿಗೆ ಹೋದ್ರೆ ಮತ್ತೆ ಈಗ ಅವ್ರು ಹೋಗೋದು. ಈಗ ಹಂಗೆ ಶಿಫ್ಟು, ಒಂದು ಶಿಫ್ಟ್ ಅವರು ಒಂದು ಶಿಫ್ಟ್ ಇವರು, ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த அண்ணா வண்டி ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே
ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே எனக்கு தூக்கமே வந்துச்சு. தூங்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறாங்க இவர். ನೀರು ಸಮೇತ ಓಪನ್ ಆಗಿರಲಿಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದೀರಾ. மெல்லடி ಹೋಟೆಲ್. அந்த அண்ணா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரூடாக பேசினாலும் அதுக்கப்புறமா செட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மைசூர் அவுட்டர் ரிங் ரோட்லேயே இருக்கோம். இங்கேருந்து மைசூருக்கு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. ஸோ அவங்க சொன்னாங்க மைசூருக்குள்ளே போக வேணாம், இங்கேருந்து கூர்க்குக்கு போகிறதுக்கு பஸ்ஸஸ் வெஹிக்கல்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம போகிற மாதிரி லிஃப்ட் கேட்டு போகிறதுக்கு கூட இங்கேருந்து வெஹிக்கல்ஸ் நிறையா இருக்கும் இப்படின்னு வழியை சொல்லி கொடுத்தாங்க. சரி, அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த டிரைவர் அண்ணாது நிறையாவே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி, ஃபைனான்ஷியல் எல்லாமே சொன்னாங்க. ஸோ எல்லாரோட லைஃப் இப்படி தான் ஓடுமா, எல்லாருமே எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ் லைஃப் எஸ்பெஷலி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அண்ணா கூட நல்லா அவங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணா நல்லா கைட் பண்ணாங்க எனக்கு. நான் நினச்சேன் மைசூருக்குள்ளே போயிட்டு அங்கத்துலேருந்து ரூட்டு தேடணுமோன்னு நினச்சேன். பட் எனக்கு ஐடியாவே இல்லை. அவங்க தான் எனக்கு கைடு பண்ணது. ஆக்சுவலாக மைசூருக்கு உள்ளே போக தேவையில்லை, இந்த ஹைவே மடிக்கேரி போகிற ரூட் எல்லாமே இப்படி தான் போகும். ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மடிக்கேரி கூர்க்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளும் அதுவே ஃபாலோ பண்ணி போகல. இப்போ கரெக்டாக வந்து 12 மணி ஆயிடுச்சு டைமு. ரொம்ப வெயில், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லிஃப்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் அந்த வண்டிங்க, இந்த லோடு வண்டிங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. ஸோ டைம் அங்கேயே போயிடும். அண்ட் அந்த அண்ணன் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டிரைவராக வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு அவங்க எல்லாருமே, இவர் மட்டுமே இல்லை, அவங்க வேலை செய்கிற எல்லா டிரைவர்ஸும் சேர்த்து ஒரே வாட்டி வேலை விட வேண்டியதாக வந்துச்சு. ஸோ வேலை விட்டு கோவத்தில் வந்து வேலை விட்டுட்டோம். கோவத்தில் விட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்ய முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி இருக்கும், ஒத்துக்காது நம்மளுக்கு. ஒரு இடத்துல இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு இன்னொரு இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், சொந்தமாகவே வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி அந்த லாரி செகண்ட் ஹேண்டில் வாங்கினாங்களாம். அந்த லாரி சம்பாதிச்சதில் பாதி வந்து அந்த லாரிக்கு வைக்கணும். எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எல்லாமே மாற்றிட்டே இருக்கணும் ஹைட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம உழைச்சி 24 ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லோடு ஏற்றி நைட் 10 டே உழைச்சி சம்பாதிக்கிறதுல மொத்தமாக நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு வராது. பாதி வந்து வண்டிக்கு தான் வைக்கணும். பொண்ணுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்களா, பையன் டிகிரி முடிச்சிருக்கான். இந்த காலத்தில் டிகிரி பண்ணவங்க பிச்சை தான் எடுக்கணும்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. நான் கேட்டேன், அவனுக்கும் ஏதாவது எப்படியாவது கொஞ்சம் 2-3 வருஷம் போனால் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கடனெல்லாம் அடித்து அவனுக்கும் ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், ஏன் நீங்கள் டிரைவராக இருந்து பையனும் டிரைவர் இதுக்கே அனுப்புகிறீங்களே, அவங்க எதுவும் படிக்கலையா, ஒரு நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு. அவன் என்னம்மா படிச்சிருக்கா, அவன் வெறும் டிகிரி பண்ணியிருக்கா, டிகிரி எதுக்கு இந்த காலத்தில், பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நல்லா போச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம், லிஃப்ட்டு கேட்டு பார்ப்போம். ನಾವು ಮಡಿಕೇರಿ ಹೋಗ್ಬೇಕು ಸರ್. ಬಟ್ ಇನ್ಕಲ್ 7 ಕಿಲೋಮೀಟರ್.
ವೆಹಿಕಲ್ಸ್ ಹೋಗುತ್ತಲ್ಲ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಇದೆ ಬಟ್ ನಾನು ಇದು ಒಂದು ಲಿಫ್ಟ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಅಂತ. ಊಟಗಳಿಗಾದ್ರೆ ಬೇಕಿದ್ರೆ ನಾನೇ ಬೈಕಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ, ಗಾಡಿ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟು. ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ, ಇದು ಫ್ಲೈಓವರ್ ದಾಟಿ ಹೋಗ್ಬೇಕಾ? ನಾನು ಊಟಗಳು ಬಟ್ ಅದು ಬೈಕಲ್ಲಿ ನಿಲ್ಸೋದು. ಸರಿ, ಓಕೆ, ನಾನು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ ಅಂದರೆ ಮಾಡ್ತೀನಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮಗೆ ಹಂಗೇನಿಲ್ಲ, ಕೆಲಸ ಏನಾದರೂ ಬರೀ ಗಾಡಿ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟು. ಹಾಂ, ಓಕೆ ಸರ್. ಊಟಗಳ್ಳಿ ಹತ್ರ ಆದ್ರೆ ಸಿಗ್ನಲ್ ನಿಂತಿರುತ್ತಲ್ಲ, ಅವಾಗ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಯಾರಾದ್ರೂ ಗಾಡಿಯನ್ನ ಕೇಳಕ್ಕೆ அட்டாக். இப்போ நம்ம அந்த வண்டியில் தான் வந்தோம். அவங்க வந்து இந்த கம்பெனியில் டிரைவராக வேலை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க அந்த இடத்துலேருந்து லிஃப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், யாரும் நிற்க வைக்க மாட்டாங்க. ஸோ இது கம்பெனி வண்டி, இதில் நான் வந்து ட்ராப் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் இங்கே இருங்க, நான் வண்டி கம்பெனியில் விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன். நானும் இப்போது எப்படியோ டியூட்டி முடித்து அந்த வழியில் தான் நான் வீட்டுக்கு போகணும். ஸோ போகிற வழியில் உங்களை ஹைவேல ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லது தானே, வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஒரு கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ணோன்னாக்கா எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு. நான் லிஃப்ட் கேட்டு போகிறது என்ன இருக்குது, லிஃப்ட் கொடுப்பாங்க, போயிட்டே இருக்கிறது தான் நினச்சேன். 1:30 மணி ஆகுது டைமு. இன்னும் மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ், 110 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது இங்கத்துலேருந்து மடிக்கேரி. எனக்கு தெரிஞ்சு லிஃப்ட் டைமுக்கு கிடைச்சா இன்னொரு 2-3 ஹவர்ஸில் போயிடலாம். இல்லைனாக்கா ஈவினிங் ஆகிடும், ஒரு 4-5 மணி ஆகிடும் நினைக்கிறேன். இவர் எப்போ வருவாரோ, இன்னும் இங்கே வெயிட் பண்ண வச்சு உள்ளே போயிட்டாங்களே, கடவுளே. கோவமாக வருது, டயர்டாக இருக்குது, பசிக்குது, 1:30 மணி ஆகுது, வெயில் அப்படியே சுடுது. மைசூரில் தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். மடிக்கேரிக்கு போகிற ரூட் இது. ஸோ எல்லாமே இந்த சைடில் தான் போகும். பட் எனக்கு லிஃப்ட் கிடைக்கல. ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ಸರ್? ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಗುತ್ತೆ. ಅಲ್ಲಿಂದ ಸಿಗುತ್ತಾ ಮಡಿಕೇರಿದು? ಸರಿ, ಡ್ರಾಪ್ ಮಾಡ್ತೀರಾ ಇಲ್ಲೇನಾ? நாங்கள் மடிக்கேரி வரைக்கும் போகிறது, ஆனால் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி ட்ராப் பண்ணுறேன். அங்கத்துலேருந்து வேறு வண்டி கிடைக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா பஸ்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரே இடத்துல நம்ம நின்று வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி போகலாமே அப்படின்னு நான் வண்டி ஏறிட்டேன். ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக மடிக்கேரிக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 10 பேர் 10 கிலோமீட்டருக்கு என்ன ட்ராப் பண்ணாலும் நான் ரீச் ஆகிடுவேன். பட் கிடைக்கணுமே, யாரும் நார்மலாகவே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க வெஹிக்கல்ஸு. அப்படி பண்ணாலும் அவ்வளோ தூரத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. இல்லை, வேறு வழி, நாங்கள் இந்த பக்கம் போகிறோம், ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு கஷ்டப்படணும். ಇಲ್ಲಿಂದ ಹುಣಸೂರು 30 ಕಿಲೋಮೀಟ್ರು, ಮಡಿಕೇರಿ ರೂಟೇ ಅಲ್ವಾ? ಅದೇ ಅಲ್ಲಿಂದ ಮಡಿಕೇರಿಗೆ ಸಿಗುತ್ತಲ್ಲ ಗಾಡಿಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಇಲ್ಲಿಂದ ಹುಣಸೂರು 30 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್, ಅಲ್ಲಿಂದ ಮಡಿಕೇರಿ 60.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நான் படுற கஷ்டம் பார்க்க முடியாமல் கடவுள் தான் அவர் அனுப்புனாரு போல். அவர் எனக்கு சொன்னது 30 கிலோமீட்டருங்க. ஆல்மோஸ்ட் நியர் டு 38 to 40 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கத்துலேருந்து மடிக்கேரி வந்து 65 கிலோமீட்டர்ஸ். எனக்கு நிஜமாக அந்த வெயிலில் சாப்பாடு இல்லாமல் சுற்றுற அலையிற சாப்பாடு இல்லை, வெயில், எனக்கு வெயில் தாங்க முடியாது. நிஜமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தலை சுற்றுது எனக்கு. ஸோ அந்த டைமில் தான் அவர் கிடைச்சாரு. ஸோ ரொம்ப காம், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப டீசென்ட்டு, எதுவுமே பேசலை. ரொம்ப ஜஸ்ட் லிஃப்ட் கொடுத்தாங்க, எப்படி போகணுன்னு எனக்கு கைடு பண்ணாங்க. அவ்வளோதான். அவங்க ஊர் இதுதானா, இங்கேருந்து ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போவாங்களா, ஸோ அதெல்லாம் பேசிட்டு எவ்வளோ தேவையோ அது மட்டுமே பேசினாங்க. நல்லா ஒரு டிசிப்ளைன்டாக ஜென்டில்மேனாக இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஆள். இப்போது இங்கத்துலேருந்து நம்ம ஒரு இன்னும் 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது 3:15 ஆகுது டைமு. இங்கத்துலேருந்து நம்ம எப்படி போகிறதுன்னு அடுத்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஒரு 5:30 6 o'clock நான் மடிக்கேரி ரீச் பண்ணணும். அப்போ தான் அங்கே ராஜா சீட்டில் சன்செட் வந்து நான் கவர் பண்ண முடியும். ஸோ 6 o'clock டார்கெட் வச்சுக்கலாம். 3 hours இருக்குது. 65 கிலோமீட்டர்ஸ். ಸರ್ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? ಹೋಗಲ್ವಾ? ಮಡಿಕೇರಿ ಆ ರೂಟ್ ಹೋಗಲ್ವಾ? ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி கடிச்சிச்சு. இங்கே தான் ரோட்டில் விழுந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு லோட்லேருந்து விழுந்திருக்கோம். எப்படியோ நாளைக்கு வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இந்த இஞ்சி போட்டு சுட சுட டீ குடிக்க போகிறேன். நடந்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணணும், அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கஷ்டமானாலும் சரி, சக்ஸஸ் ஆனால் ஓகே, ஆகலானாலும் ஓகே, நம்ம எஃபர்ட்ஸ் நம்ம போட்டோம், பார்க்கலாம். குஷால் நகர்லேருந்து இப்போ நம்ம வந்து இங்கே டிபேட்டியன் பயலுக்குப்பை புத்திஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நான் கூர்க்குக்கு வந்தப்போ இங்கே விசிட் பண்ண சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கத்துலேருந்து நம்ம மடிக்கேரிக்கு போகிறதுக்காக வெயிட்டிங்கு. ஆக்சுவலி இந்த வண்டிக்காரங்களை நான் கேட்டிருக்கேன், அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்களா, ஒரு 10 minutes அப்படி வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ட்ராப் கொடுத்தா இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். இப்போது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மடிக்கேரி. இப்போ 4:30 ஆயிடுச்சு டைம். இதுதான் ಅಪ್ಡೇಟ್ இப்போதைக்கு. ನಾನು ಬೆಂಗಳೂರಿಂದ ಮಡಿಕೇರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಮ್ದು ಇಲ್ಲೇನಾ ಸರ್ ಪ್ಲೇಸ್? ಮಂಗಳೂರು. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ದು ಭಾಷೆ ಸ್ವಲ್ಪ ಡಿಫ್ರೆಂಟ್ ಇದೆ, ಅದು ಮಂಗಳೂರು ಸ್ಲ್ಯಾಂಗ್ ಬರ್ತಿದೆ. ನಮಗೋಸ್ಕರ ಬರಲ್ಲ, ನಮಗೆ ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. ಅವ್ರನ್ನ ಕೇಳಿ ಇವ್ರನ್ನ ಕೇಳಿ ಅವರು ನೋಡೋಣ ಅಂತಾರೆ, ಇನ್ನೊಂದ್ಸಲ ಹೋಗೋಣ ಅಂತಾರೆ. ಯಾಕೆ ಬೇಕು ನನಗೆ? ಅದೇ ಮಂಗಳೂರು ಉಡುಪಿ ಕಡೆ ಅದು ಕಾಂತಾರ ಮೂವಿಯಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾರಲ್ಲ, ಆ ಥರ ಭೂತಕೋಲ ನೋಡಬೇಕು ಅಂತ ಆಸೆ. ಬಟ್ ಯಾವಾಗ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಏನು ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ತುಂಬ ಲಾಂಗ್ ಡ್ರೈವ್ ಅಂದರೆ ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೀರಾ ಸರ್ ನೀವು? ಈ ಥರ ನೀವು ಟ್ರಕ್ಕಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೂರ ಲಾಂಗ್ ಡ್ರೈವ್ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಯಾವ ಪ್ಲೇಸ್? ಕೇರಳನಾ?
டிஸ்டன்ஸில் ஒரு பிளேஸ்க்கு போக போகிறேன். அங்கே போய் மற்றது பேசுகிறேன். ஃபைனலி ரீச்ட். என்ன இவன் மடிக்கேரி ரீச் பண்ணிட்டு என்னமோ அவசர அவசரமாக ஓடுறா, எதுவுமே பேசலையே, எதுவுமே சொல்லலையே நினைக்கிறீங்க இல்லையா? சொல்கிறேன். 5 minutes, ஜஸ்ட் 5 minutes. சொல்கிறதில்ல, காமிக்க போகிறேன். 5 minutes இருங்க. இப்போ புரிஞ்சிச்சா நான் எதுக்கு அவசரமாக இப்படி ஓடி வந்தேன்னு? இது காட்டுறதுக்கு தான். இந்த வியூ இந்த டைமில் தான் இருக்கும். இந்த ஈவினிங் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். மடிக்கேரியில் இறங்கின உடனே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்காமல் ஓடி இதுக்காகவே வந்தேன். ஏன்னா இந்த சன்செட் இந்த டைமுக்கு முடிஞ்சிடும். கரெக்டாக 6:05 இப்போ டைமு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் நான் ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டாக வந்தேனாக்கா இது மிஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தூரம் இந்த சன்செட் வியூ மிஸ் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக இந்த மான்சூன் டைமில் இந்த ஈவினிங் ஆர் மார்னிங் சன்ரைஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே நம்ம வின்டர் சீசனில் இருந்தால் இந்த ஃபாக் மிஸ்ட் எல்லாமே டே ஃபுல்லாகவே இருக்கும். 2 o'clock 1 o'clock கூட ஃபுல் ஃபாகியாக இருக்கும். ஸோ இந்த மிஸ் பண்ண வேணான்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஓடி ஸோ அந்த அண்ணாக்கு, அந்த லிஃப்ட் கொடுத்த அண்ணாக்கு பாய் சொன்னேன். பட் அது வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்காமல் அங்கே வேறு ஏதோ இதெல்லாம் ஆயிடுச்சு. அங்கே ரோடு மிஸ் ஆகிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி கூகுள் வேறு ரூட்டு காட்டி நான் வேறு ஒரு ரூட்டில் போய் இறங்கி வேறு ஊருக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன் நான் மடிக்கேரி விட்டு, இந்த கூகுள் நம்பினதுனால. அப்புறமா எனக்கே டவுட் வந்துச்சு, இது இல்லையே, ஆல்ரெடி வந்ததுனால இறங்கி இல்லை எனக்கு என்னமோ இது கரெக்டாக படலை, இது இல்லை ரூட் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே இறங்கி மறுபடியும் இறங்கின உடனே எனக்கு ஆட்டோ உடனே கிடச்சிச்சு. அந்த ஆட்டோ ஏறி அதுவும் டிராஃபிக் ஜாமில் பாதி வழியில் மாட்டிச்சு. அங்கேயே மறுபடியும் அந்த டிராஃபிக் ஜாமில் இறங்கி ஓடி வந்தேன் இது பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாருமே சன்செட் பார்க்க வந்தவங்க தான். இங்கே எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ். இங்கே ஒன்று அங்கே ஒன்று மேலே போகணும். அது எல்லாமே வேற ஒரு ரூட்டு. ஸோ இங்கே எக்ஸாக்டாக ஒரு 2 years பேக் நான் வந்தது. ஸோ இந்த பிளேஸ்க்கு எக்ஸாக்டாக 2 years பேக் நான் வந்தது, இந்த ராஜா சீட்டுக்கு. அப்போ நான் வந்தது ஆஃப்டர்நூன் ஒரு 1 or 2 o'clock 2 PM. ஸோ அப்போவே பயங்கரமாக மிஸ்ட்டு, குளிர், ஃபாகு, க்ளவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஆஃப்டர் 2 years சோலோவாக ட்ராவல் பண்ணி லிஃப்ட் கேட்டு ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி வந்திருக்கேன். அப்போ வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டுமே. ஃபைனலி ஐ அச்சீவ் ட்ராவல்ட் ஃப்ரம் பெங்களூர் டு மடிக்கேரி பை டேக்கிங் லிஃப்ட். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஹிட்ச்ஹைக்கிங். அண்ட் நான் தானா அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டாக இருக்குது. காலையில் 6:30க்கு வீடு விட்டேன். 6:30 எக்ஸாக்ட்லி 12 hours ட்ராவல். அதுவே நம்ம பஸ்ஸில் இல்லை கார் அந்த மாதிரி வந்தால் 5 to 6 hours. ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு 6 hours மேலேயே நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ரோட்டில், வெயிலில், மலையிலையும் நெளிச்சிருக்கேன். அண்ட் ட்ரக் ஏறினேன், லாரி ஏறினேன், டெம்போ ஏறினேன், பைக், வெஜிடபிள்ஸ் குட்ஸ் லோடிங் குட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அன்லோடான வெஹிக்கல் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு நாளில். நிஜமாக ரியலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு பொண்ணு ஒரு வீட்டு பக்கத்து சந்தில் ஒரு கடைக்கு போகிறதுக்கு கூட வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு சின்ன பையனை கூட அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்ம சொசைட்டியில், அந்த மாதிரி நம்ம வளர்ந்துருக்கிற ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு
அட்வென்ச்சரஸான ஒரு ட்ராவலிங் தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக தேவை இருக்குது, கண்டிப்பாக தேவை இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு இப்போ வேறு இப்போ எல்லா விஷயத்திலும் பொண்ணும் பையன் சமம்னு சொல்லி நம்ம எல்லா இதுலேயும் ஃபைட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி தைரியமாக பண்ணுற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பின்னாடி போவோம். ஸோ அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட நம்ம தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பையன் கூட பொண்ணு சமம் தான். இந்த பிளேஸ்க்கு ராஜா சீட்டுன்னு பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த காலத்தில் ராஜா அவங்க வயசு கூட்டிட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உட்காருவாங்களாம். அவங்க உட்கார்றதுக்காக இது கட்டிருக்காங்க. இதுதான் ராஜா சீட்டு. இங்கே உட்காந்து இங்கே வியூ பாயிண்ட், சன்செட் சன்ரைஸ் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வருவாங்களா. அதுதான் ராஜா சீட். ஏன் இப்படி மூச்சு வாங்கன்னு தெரியுமா? வியூ பாயிண்ட்டுக்காக ரொம்ப கீழே போய் மறுபடியும் மேலே ஏறி வந்தேன். ஃபைனலி successfully completed hitchhiking from Bangalore to Madikeri just by taking lift.